பால்ஸ் அமைப்பின் தலைவர் பால் தினகரன் மற்றும் அவரது மகன் சாமுவேல் தினகரன் மீது மும்பை போலீசார் மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மகாராஷ்டிரா மாநிலத்தில் சகோதரர் பால் தினகரன் அவர்கள் ஒரு ஜெபக்கூட்டம், ஒரு பிரார்த்தனை திருவிழா வச்சிருக்கிறாங்க. அந்த ஜெபக்கூட்டத்துக்கு விரோதமாக அங்கு இருக்கிற சில அமைப்புகள் என்ன செய்கிறாங்கன்னா, அது நடத்தக்கூடாது அப்படின்னு போர்க்களம், அதாவது போலீஸ் உதவியோடு அதை தடுக்க முயற்சிக்கிறாங்க. ஆனால் அவர்கள் நீதிமன்றத்தில் அதை அணுகி அவங்க பர்மிஷன் வாங்கி என்ன செய்கிறாங்க, அந்த மீட்டிங்கை நடத்தியாங்க. ஆனால் அந்த மீட்டிங் முழுவதும் நடத்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவர்கள் வீடியோவாக எடுத்து அதில் மக்களுக்கு மூட நம்பிக்கையை இவர்கள் பரப்புகிறார்கள் என்று ஒரு புதிதாக ஒரு கேஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுவரைக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கு விரோதமாக மற்றவர்கள் எடுத்து வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மதமாற்றம். இவர்கள் மதமாற்றுகிறார்கள் என்று சொல்லி ஒரு வெறுப்பினால், பொறாமையினால், அவங்க பொறுத்து கொள்ளாமையினால் என்ன செய்கிறாங்கன்னா, கிறிஸ்டியானிட்டியை விரோதிக்கிறாங்க. அப்படி மதமாற்றுகிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் பெரும்பான்மையாக இவர்கள் வைத்து கொண்டு வருவாங்க. ஆனால் இப்போ புதுசாக ஒன்றை அவர்கள் எடுத்திருக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவர்கள் இவர்கள் மூட நம்பிக்கையை பரப்புகிறார்கள் என்பதாக. நல்லா கவனிங்க, இது உண்மையா, அவங்க சொல்கிறது உண்மையா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒருவேளை அவங்க நம்ம அன்பு செலுத்தினாலும் அவங்க நம்மளை புரிந்து கொள்ளாமல் எதிர்க்கலாம், என்ன வேணாலும் அவங்க செய்யலாம். ஆனால் அவங்க சொல்வதில் உண்மை இன்னைக்கு இருக்கிறதா அப்படிங்கிறத கிறிஸ்தவர்களாகிய நாம் சற்று ஞானத்தோடு அறிவார்ந்து சிந்திக்க மறந்து விடவே கூடாது. ஏன்னா அவர்களைப் போல நாம் மதவெறியர்கள் அல்ல. நல்லா கவனிங்க, நாம் இந்த மார்க்கத்திலே ஒரு நல்ல வழி இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, இதுதான் உண்மையான வழி என்பதை காண்பித்து கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையும் நித்திய ஜீவனையும் கருத்தில் கொண்டு நாம் செயல்படுகிறோம். அது நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம். அதனால் அவங்க சொல்லக்கூடிய எல்லா கூற்றையுமே நம் தவறு என்று எடுத்து விட முடியாது. இப்போ கிறிஸ்தவ வட்டாரத்தில் மூட நம்பிக்கைகள் இருக்கிறதா, இதை நம்ம முக்கியமாக இன்றைக்கி சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே இன்றைக்கி வந்திருக்கிறோம். என்றைக்குமே இல்லாமல் இப்படி ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கி அவங்க எடுத்து வச்சுருக்கிறாங்க. அப்போ இதில் உண்மை இருக்குதா அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக சிந்திச்சு பார்க்கணும். ஒரு காலத்தில் கிறிஸ்தவ மிஷனரிகள் தான் வந்து நம்முடைய தேசத்திலே மாத்திரமல்ல, ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்திலே அநேக பகுதிகளுக்கு மிஷனரிகள் கடந்து சென்றாங்க. அந்தந்த பகுதிகளில் இருக்கிற மூட நம்பிக்கைகளுக்கு விரோதமாக குரல் கொடுத்தவர்கள் யாருன்னு கேட்டால் கிறிஸ்தவ மிஷனரிகள் தான். நீங்கள் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போகும்போது அங்கே மிஷனரிகள் கடந்து போகிறாங்க. அங்கே ரெட்டை குழந்தை பிறந்தாலே அது ஒரு சாபம் அப்படின்னு அந்த ரெட்டை குழந்தைகளை காட்டில் தூக்கி வீசிடுவாங்களாம். அங்கே இருக்கிற சிறுத்தைகளுக்கு உணவாக்கிடுவாங்க. ஏன்னா அந்த குழந்தை அந்த தேசத்தில் பிறந்துச்சுன்னா அந்த தேசத்துக்கே ஒரு பேராபத்து, ஒரு சாபக்கேடு, தெய்வ குத்தம் வந்துருச்சு அப்படிங்கிற நம்புகிற ஒரு மூட நம்பிக்கை பழக்கம் அங்கே இருந்துச்சு. அதற்கு விரோதமாக போராடி மீட்டு கொண்டு வந்தாங்க. அதில் மிஷனரிகள் வாழ்க்கை வரலாறுகளை நம்ம பார்க்க முடியுது. நம்முடைய இந்திய தேசத்திலே பார்த்தீங்கன்னா, பொட்டுக்கு கட்டி விடுதல் முதற்கொண்டு, உடன்கட்டை ஏறுதல் முதற்கொண்டு, கல்வி மறுக்கப்பட்ட விஷயங்கள் முதற்கொண்டு, இன்னும் எத்தனையோ மூட நம்பிக்கைகளுக்கு விரோதமாக கிறிஸ்தவ மிஷனரிகள் தான் இங்கே செயல்பட்டு அறிவு கண்களை திறந்து இன்னைக்கு மக்கள் ஓரளவுக்கு கல்வி அறிவு பெற்று நல்ல நாலேஜோடு செயல்படுறாங்கன்னா அதுக்கு பெரும் உதவியாக இருந்தவர்கள் யார்? கிறிஸ்தவ மிஷனரிகள். ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவர்களை நோக்கி வைக்கப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு என்னவாக மாறியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் மூட நம்பிக்கையை பரப்புகிறார்கள் என்று மகாராஷ்டிரா மாநிலத்தில் பால் தினகரன் டீமுக்கு எதிராக அங்கே ஒரு கேஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. அதை கேஸாக எடுத்து அங்கே ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நல்லா கவனிங்க. அப்போ இதை இன்னைக்கு நாம் சிந்திக்க ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. ஏன் இது வருது? உண்மையிலேயே அவர்கள் பிரார்த்தனை செய்து, உண்மையிலேயே அவர்கள் நல்ல விசுவாசத்தை மக்களுக்கு கொடுத்து கிறிஸ்துவினுடைய அன்பின் சுவிசேஷத்தை அங்கே சொல்லியிருந்தாங்கன்னா இது போன்ற காரியங்கள் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இது போன்ற குற்றச்சாட்டுகள் வைக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் என்ன இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்தவர்களும் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா, நிறைய மூட நம்பிக்கைகளை நம்பிக்கை என்கிற போர்வையிலே மக்களுக்குள்ளே திணிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன் சகோதரர் பால் தினகரன் அவருடைய தகப்பனாரும் இது போன்ற சில மூட நம்பிக்கைகள் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கினார். அவர்கள் மேலே கிறிஸ்தவர்களிடத்தில் பெரிய மதிப்பு இருந்தாலும் அவர்களும் சில மூட நம்பிக்கைகளை கிறிஸ்தவ வட்டாரத்தில் பரப்பிட்டு தான் போனாங்க. அவரும் இந்த தங்கச்சாவி திட்டத்தை எல்லாம் தினகரன் ஐயா அவர்களை செய்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்க முடியும். பெரிய விமர்சனங்களுக்கு நேராக அது போன விஷயத்தை பார்க்க முடியும். அவருடைய பையன் பால் தினகரன் நீங்கள் பார்த்துருப்பீங்க சமீபத்தில், ஜெப பேனா, ஒரு பேனாவை ஜெபம் பண்ணி கொடுத்துட்டா போதும், அந்த பேனாவின் மூலியமாக நீங்கள் எக்ஸாம் நன்றாக எழுதலாம் என்கிற விஷயம். இது நம்பிக்கையா மூட நம்பிக்கையா?
நல்லா கவனிங்க, நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நம்பிக்கை என்பது வெளிச்சம். ஒரு மனிதனை வெளிச்சத்துக்குள்ளாக, ஒரு மனிதனை சிறந்த வாழ்க்கைக்குள்ளாக நடத்தி செல்வது தான் நம்பிக்கை. கடவுள் மேலே நாம் வைப்பது நம்பிக்கை. அதே சமயத்தில் ஒரு பொருட்களின் மேலே எப்போ போகுதோ, நம்பிக்கை போகுதோ, அது மூட நம்பிக்கையாக அங்கே மாறுகிறது. கடவுளை நம்பி நாம் நன்மை செய்யும்போது, கடவுளை நம்பி நாம் பலன் பெறும்போது, கடவுளை நம்பி நாம் அனுபவ ரீதியாக, சாட்சியத்தின் ரீதியாக நாம் நம்பிக்கை கொள்ளும்போது அது நம்பிக்கை அப்படிங்கிறோம். எப்போ எல்லாம் நம்ம மெட்டலுக்கு நேராக கடந்து போகிறோமோ, அதில் ஒரு வல்லம் இருக்குது, அதில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம கடந்து போகிறோமோ, அது எல்லாம் மூட நம்பிக்கையாக மாறுகிறது. இன்றைக்கி அவர் பார்த்திங்கன்னா ஜெப பேனாவை என்ன செய்கிறாரு, விற்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. நாங்கள் நல்லா அதில் அபிஷேகத்தை இறக்கி வச்சுருக்கோம், ஜெபம் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த பேனாவை நீங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டு போனீங்கன்னா எக்ஸாமில் நல்லபடியாக பாஸ் பண்ணலாம் அப்படின்னு. இது மூட நம்பிக்கையா நம்பிக்கையா? மாணவர்கள் என்ன செய்வாங்க, சரி ஓகே நமக்கு தான் ஜெப பேனா இருக்கேன்னு ஜெப பேனாவின் மேலே அவங்க நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் மாணவர்களுக்கு நம்ம எதை ஊக்குவிக்கணும், கடவுள் உன் கூட இருக்கிறாரு, கண்டிப்பாக உனக்கு நல்ல ஞானத்தை தருவார், பலனை தருவார், நீ எக்ஸாமை நல்லா எழுதுவ, நல்லா ப்ரிப்பேர் பண்ணி, நல்லா படி, அதற்கான நேரங்களை செலவிடு என்று சொல்லுவது அது நம்பிக்கை. அந்த மாணவர்களே அந்த சிறந்த ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு நேராக அதை தள்ளும். அதே சமயத்தில் ஒரு பேனாவின் மேலே கொண்டு போகும்போது அது மூட நம்பிக்கையாக மாறுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்கள் நம்பிக்கை கொள்ளுகிறீர்களா அல்லது மூட நம்பிக்கை கொள்ளுகிறீர்களா என்பதை குறித்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா சில பொருட்களுக்கு முக்கியத்துவம் படுத்துறது. அதாவது ஜெப எண்ணெய், ஜெப கைக்குட்டை, இது போன்ற விஷயங்கள், மெட்டல், சிலுவை, இது போன்ற விஷயங்களில் ஏதோ வல்லமை இருக்கிறதை போல நினைக்கிறாங்க. என்றைக்குமே பைபிளில் ஜெப எண்ணெய்க்குள்ளே வல்லமை இருக்குது அப்படின்னு எங்கேயுமே போதிக்கலை. எங்கேயுமே ஒரு கர்ச்சீப்புக்குள்ளே, ஒரு துண்டுக்குள்ளே ஒரு வல்லமை இருந்ததாக வேதம் எங்கேயுமே போதிக்கலை. அப்போ அருமையானவர்களே, கடவுள் மேலே தான் நம்ம விசுவாசம் இருக்கணுமே ஒழிய ஜெப எண்ணெயிலையோ ஜெப கைக்குட்டையிலையோ அல்லது சிலுவை போட்டிருந்தா ஏதோ வல்லமை, பேய் என்னை அணுகாது, அல்லது பைபிளை தலைமாட்டில் வச்சு படுத்திருந்தா எனக்கு பேய் அணுகாது, அல்லது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூடநம்பிக்கை, இது ஒரு மூடநம்பிக்கை தான். இந்த வசனத்தை 3 தடவை சொன்னால், இந்த வசனத்தை 7 தடவை சொன்னால், ஒரு மந்திர உச்சாடனம் போல இதை சொன்னால் அதில் ஏதோ வல்லமை இருக்குது, ஒரு பவர்ஃபுல் அதில் கிடைக்குது அப்படின்னு போதிப்பது. ஒருவேளை அந்த வசனத்தை மனப்பாடம் செய்வதற்காக நீங்கள் என்ன செய்யலாம், 7 முறை ப்ராக்டிஸ் பண்ணலாம், 40 முறை ப்ராக்டிஸ் பண்ணலாம், அது தப்பு இல்லை. ஆனால் அதிக வல்லமை இருக்குது அதில். 3 டைம் சொல்லுங்கள், 7 டைம் சொல்லுங்கள், ஒரு 40 நாள் இந்த விஷயத்துக்காக உபவாசம் போடுங்க என்பதெல்லாம் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, உபவாசம் நல்லது, போடுங்க. உங்களை ஒடுக்குவதற்காக, உங்களை பரிசுத்தம் பண்ணுவதற்காக, உங்களை தற்பரிசோதனை பண்ணுவதற்காக நீங்கள் போடுங்க. ஆனால் உபவாசத்தை என்ன செய்யுதுன்னா மூடநம்பிக்கையாக மாற்றுவது, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவதை மூடநம்பிக்கையாக மாற்றுவது, கர்ச்சீப்பை ஜெபம் பண்ணி கொடுத்து அப்படி அதை மூடநம்பிக்கையாக மாற்றுவது, இதெல்லாம் இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டியில் இருக்குதா இல்லையா? இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் நாள் பார்க்குறாங்க. ஒரு காலத்தில் நாள் பார்த்த மற்றவர்களை பார்த்து கிறிஸ்தவர்களாகிய நாம் ஏன் மூடநம்பிக்கை கொள்கிறீங்க, எல்லா நாளும் கடவுள் செயல்படுகிற நாள் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க அன்னைக்கெல்லாம். இன்றைக்கி பாருங்கள், கிறிஸ்தவர்களில் ஒரு குரூப்பே நாள் பார்த்துக்கிட்டு அலையுது. கிறிஸ்தவர்கள் அமாவாசை பார்க்குறான், எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அமாவாசை ஜெபம் வைக்கிறான், பௌர்ணமி ஜெபம் வைக்கிறான். சரி என்னையா, அந்த நாளில் ஜெபம் வைக்கிறதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் அதில் என்ன ஒரு மூட நம்பிக்கையை விதைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு பிசாசு அதிகமாக கிரியை செய்வான், அதனால் அன்னைக்கு நம்ம கட்டை உடைச்சி ஜெபம் பண்ணும்போது அது ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். பௌர்ணமி அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கொட்டும். இதெல்லாம் எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க? பைபிளில் எங்கேயாவது யாராவது அமாவாசை பௌர்ணமி ஜெபம் நடத்தி அந்த அமாவாசை பௌர்ணமி ஜெபத்துக்கு தேவனை அறியாதவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளே புகுத்துறான். இன்னைக்கு அதை ஒரு பெருங்கூட்ட கிறிஸ்தவர்கள் நம்பி அமாவாசை ஜெபத்துக்கு போனால் கட்டு உடையும், பௌர்ணமி ஜெபத்துக்கு போனால் ஆசீர்வாதம் வரும்னு ஓடுகிற ஒரு திரள் கூட்டத்தை பார்க்குறோம். அந்த கூட்டத்துக்கு போனால் அற்புதம் நடந்துடாதா, இந்த கூட்டத்துக்கு போனால் அற்புதம் நடந்துடாதான்னு கிறிஸ்தவர்கள் ஓடுகிறார்கள். ஏன் உங்கள் கடவுள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்களுக்கும் இருக்கிற கடவுளுக்கு இருக்கிற அந்த உறவு முறிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு கடவுள் உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? அந்த மீட்டிங்குக்கு போனால் தான் அற்புதம், அங்கே போய் ஜெபம் பண்ணால் தான் விடுதலை, அங்கே தான் ஒரு சமாதானம் இருக்குது, அவர் நடத்துகிற பிரேயரு 4 மாவட்டிக்கு போனால் தான் சுகம். இதெல்லாம் எங்கேயா கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? இந்து சகோதரர்கள் தான் அறியாமையில் அங்கே கோயிலுக்கு போனால் தான் வல்லமை நினைப்பாங்க. கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு, என் ஜெபத்தை அவர் கேட்பார், என்ன அவர் அறிஞ்சிருக்கிறார், என்ன புரிஞ்சிருக்கிறார், என் மேலே அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறாரு,
நான் அவர்கிட்ட ஜெபிக்கும் போது அவருக்கு சித்தமானா நிச்சயமாக எனக்கு பலன் கொடுப்பாரு. அல்லது ஒருவேளை அந்த வியாதியோ அந்த பலவீனமோ என் வாழ்க்கை இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தேவன் அதை அனுமதித்து இருக்கிறாரு அப்படிங்கிறதான விசுவாசம். அப்போ இங்கே கிடைச்சிடாத அங்கே கிடைக்கிறாங்க போகும்போது நீங்கள் கடவுளை நம்பலை, ஏதோ ஒரு குறிப்பிட்ட மனிதனை நம்புறீங்க, ஒரு இடத்த நம்புறீங்க. அதனால தான் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல போனால் வல்லமை இருக்குது, சமாதானம் இருக்குது, இங்கே தான் அப்படின்னு மற்ற மக்கள் நம்புவதை போல, புறஜாதி மக்கள், தேவனை அறியாத மக்கள் நம்புவதை போல இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டி நம்பிட்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூட நம்பிக்கைகள். இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் மூட நம்பிக்கை இன்றைக்கி இருக்குதுன்னா, பெரும்பாலான இன்றைக்கி கரிஸ்மேட்டிக்கு போதகர்கள் பூரா, இன்றைக்கி இருக்கிற இந்த பெரிய பெரிய போதகர்கள் பூரா மக்களிடத்தில் பெரிய மூட நம்பிக்கையை விதைத்து கொண்டிருக்கிறாங்க. கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கும்படி அவங்க தூண்டுவதில்லை. எங்ககிட்ட வல்லம் இருக்குது, எங்ககிட்ட பவர் இருக்குது, எங்களுக்கு நீ காசு கொடுத்தா நீ ஆஸ்வதிக்கப்படுவ, நீ எவ்வளவு என்கிட்ட கொட்டி கொடுக்குறியோ அவ்வளவுக்கு அதிகமாக கடவுள் உனக்கு ஆசீர்வாதம் தருவார். இது எல்லாம் மூட நம்பிக்கை. எந்த இடத்துலையுமே கடவுள் இதை குறித்ததெல்லாம் நீ நிறைய ஒரு மனிதன்கிட்ட அள்ளி கொடுத்தா அவங்ககிட்ட ஒரு அபிஷேகம் வச்சிருக்கிறேன், அவங்ககிட்ட விதைக்கும் போது உனக்கு கோடிகள் வரும் அப்படின்னு எங்கேயுமே வேதவசனம் சொல்லலை. மாறாக நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? உண்மையான ஊழியர்களுக்கு உற்சாகமாய் நம்முடைய மன விருப்பத்தின்படி அவருடைய ஊழியத்தினுடைய தேவைகளை அறிந்து நாம இருதயத்தில் ஏவப்பட்டு கொடுக்கலாம். ஏழைகளுக்கு உதவி செய்யலாம், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யலாம். இப்படி ஒரு நல்ல விஷயத்தை தான் கிறிஸ்தவம் சொல்லிக் கொடுக்குதே, பைபிள் சொல்லிக் கொடுக்குதே ஒழிய இன்றைக்கி இருக்கிற போதகர்கள் பாருங்கள், என்கிட்ட கொண்டு வந்து விதைச்சா மட்டும்தான் உனக்கு ஆசீர்வாதம் வரும், எவ்வளவு கொடுப்பாயோ அவ்வளவுதான் உனக்கு வரும், இத்தனை மூட்டை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த ஆசீர்வாதத்தை உனக்கு தருவார், இப்படியெல்லாம் மக்களை போதித்து ஏமாற்றுவது தான் அது கள்ளப்போதனை மட்டும் இல்லை, அது ஒரு மூட நம்பிக்கையை விதைப்பது. அதனால தான் இன்றைக்கி பார்க்குறோம் மகாராஷ்டிராவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இன்றைக்கி அங்கே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்குது. அதில் இவர்கள் மூட நம்பிக்கையை பரப்புகிறார்கள் என்று அங்கு ஒளிபரப்பான அவங்க பேசின எல்லா செய்திகளையும் எடுத்து என்ன செஞ்சுக்க கொடுத்துருக்குறாங்க, ஆதாரமாக இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க. பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களே, கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருப்போம். இதை ஒரு தேவ மனிதன் சொல்லிட்டா அந்த சொல்லுகிற தேவ மனிதர்களை தான் இன்றைக்கி தவறாக பார்க்குறீங்க. இவருக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு பார்க்குறீங்க, புறக்கணிக்கிறீங்க. இதெல்லாம் ரொம்ப தவறு. சத்தியத்தை சொல்கிற அன்றைய தீர்க்கதரிசிகளை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்குனாங்க. அதுபோல் இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் செய்யலாமா? சத்தியத்தை சொல்லுகிறவர்களை உற்சாகப்படுத்தணும். சத்தியத்தை சொல்லுகிறவர்களுக்கு கொஞ்சமாவது பைபிளை தூக்குன நம்ம பைபிளில் இருக்கிற விஷயத்தை பேசுகிறவங்களை உற்சாகப்படுத்தணும். ஆனால் யாரெல்லாம் மூட நம்பிக்கையை பரப்புகிறாங்களோ அவங்க கொஞ்சம் பிரபலமாயிட்டா போதும், அவங்களுக்கு ஆதரவளிக்கிற, பிரபலத்துக்கு ஆதரவளிக்கிற ஒரு மனோபாவம் தான் இருக்குது இன்றைக்கி. பிரபலங்கள் தவறாக சொல்லிக் கொடுத்தால், பிரபலங்கள் மூடநம்பிக்கையை விதைத்தால், பிரபலங்கள் வேதத்துக்கு விரோதமாக செயல்பட்டால் உடனே நீங்கள் அதுக்கு இணைஞ்சி போயிட முடியுமா? போகக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாளில் தேவனுடைய வருகைக்காய் காத்திருக்கிற நீங்களும் நானும் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கிறோம். நீங்கள் கொண்டிருப்பது விசுவாசமா அல்லது போலியான விசுவாசமா? நீங்கள் நம்புகிறது நம்பிக்கையா அல்லது மூட நம்பிக்கையா என்கிறதை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு வெளிச்சத்திலே பாருங்கள். இந்த மூட நம்பிக்கை விதைக்கிறவங்க பூரா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்தது சம்பந்தம் இல்லாத ஒரு விளக்கத்தை கொடுத்து போதிப்பான். அங்கே ஏதாவது ஒரு வசனம் இருக்கும், அந்த வசனத்தை கொண்டு அது இது பில்லி சூனியம், இது உனக்கு வச்சுட்டாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவர்களே பயப்படுறான், எனக்கு பில்லி சூனியம் வச்சுட்டாங்க. ஐயா, அவங்க நம்பி அதை பயப்படலாம். ஐயா, நீங்கள் நம்பலாமா? அப்போ உங்களோட கர்த்தர் இல்லைன்னு நம்புறீங்களா? உங்களை கர்த்தர் ரட்சிக்கவே இல்லைன்னு நம்புறீங்க? உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு சொல்கிறீங்களா? அப்போ கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி நம்பி பயப்படுறான், அஞ்சுதான். இதெல்லாம் உங்களை பயத்துக்குள்ளாக தள்ளுகிறதோ அதெல்லாம் மூட நம்பிக்கை என்பதை மறந்து விடாதீர்கள். விசுவாசம் உங்களை தைரியப்படுத்தும், ஆனால் மூட நம்பிக்கைங்கிறது உங்களை பலவீனப்படுத்தும், உங்களை தேவையில்லாத நம்பிக்கைக்குள்ளே கொண்டு போகும், அடுத்தவர்களை குறைத்து மதிப்பிட செய்யும். ஒரு பூனை குறுக்க போனால் பயப்படுவான், ஐயோ பாவம். ஒரு கணவனை இழந்த ஒரு சகோதரி போனால் பயப்படுவான். சரி, ஒரு மனைவி இழந்த ஒரு சகோதரன் போனால் பயப்படுவானா? மூட நம்பிக்கையை பார்த்தீங்களா எப்படியெல்லாம் வச்சுருக்கிறான்னு? இந்த மாதிரியான மூட நம்பிக்கை நீ கிறிஸ்தவ வட்டாரத்திலையும் வச்சுருக்கிறாங்க. தயவு செய்து பிரியமானவர்களே, ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கு. கர்த்தர் மேலே உங்கள் விசுவாசத்தை வைங்க, நம்பிக்கையோடு கூட இருங்க. எது நல்ல காரியமோ அதில் இழப்பே வந்தாலும் பரவாயில்ல, நாம் செய்வது சரி என்று அதில் உற்சாகப்பட்டு போங்க. தேவையில்லாமல் சில போதகர்கள் செய்கிற மூட நம்பிக்கைக்கு இரையாகாதீர்கள். பிரியமானவர்களே, நாங்கள் கட்டு உடைக்கிறோம், அந்த கனவுல இது வந்துச்சுன்னா இது அர்த்தம், ஆமை வந்துச்சுன்னா இதுதான் அர்த்தம், பூனை வந்துச்சுன்னா இதுதான் அர்த்தம், யானை வந்துச்சுன்னா இதுதான் அர்த்தம். அப்போ என்ன செய்கிறது சார்? அப்போ அதுக்குன்னு ஸ்பெஷலாக நம்ம ஜெபம் பண்ணி அதை கட்டை உடைக்கிறோம். இப்படிலாம் கொண்டு போகிற எல்லா போதனைகளும் மூட நம்பிக்கை சார்ந்த போதனைகள்.
இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வேதத்தில் இல்லை. ஸோ அதெல்லாம் வருவதற்கு மன ரீதியான சில காரணங்கள் இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் அதை சரி பண்ணி கொஞ்சம் ஜெபத்தில், கொஞ்சம் வேத வாசிப்பில், கொஞ்சம் தெய்வீக சிந்தையில் உங்கள் மைண்டை செலுத்துனீங்கன்னா அந்த மாதிரியான சொப்பனங்கள்லாம் உங்கள் மைண்டில் வராது. பயங்கள் தான் இது போன்ற சொப்பனங்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்குது. அந்த பயத்தை போக்குவதற்கு ஊழியர்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் மீண்டுமாக மேலே ஒரு பயத்தை போட்டு என்ன செய்கிறாங்கன்னா தங்களுக்கு இரையாக சில போதகர்கள் மாற்றிக்கிறாங்க. கிறிஸ்தவர்களை தைரியப்படுத்துவதில்லை. அப்பா, நீ பெற்றிருக்கிற ஆவி பயத்தின் ஆவி இல்லை, நீ பெற்றிருக்கிற ஆவி பலத்தின் ஆவி, தைரியத்தின் ஆவி என்று சொல்லி அவர்களுக்கு வசனத்தை சொல்லி வசனத்தின் மூலியமாக விடுதலை செய்கிறதில்லை. மாறாக என்கிட்ட வல்லம் இருக்கு, நான் கட்டை உடைக்கிறேன், என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி இந்த கோடாங்கிக்காரன், மந்திரக்காரன், பில்லி சுனியக்காரன் எல்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா? அதுபோல் இன்னைக்கு கொஞ்சம் மாடினேஷன் பண்ணி கிறிஸ்தவ வட்டாரத்தில் சில கோடாங்கிக்காரர்கள், பூசாரிகள் என்ன செய்கிறாங்க, பில்லி சூனியை கட்டு உடைக்கிற சில மந்திரவாதிகள் இன்றைக்கி இருக்கிறாங்க கிறிஸ்தவ வட்டாரத்தில். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா இது போன்ற ஊழியர்கள் பைபிளில் எங்கேயுமே பார்க்க முடியாது. இது எல்லாம் மூட நம்பிக்கை விதைக்கிற கூட்டம். தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க. முக்கியமாக இந்த பிரபலமான ஊழியர்கள் ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய விஷயங்களில். நம்ம மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது எவ்வளோ பெரிய அசிங்கம், யோசிச்சு பாருங்கள். கிறிஸ்தவத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காரியம் இன்றைக்கி கிறிஸ்தவத்துக்குள்ள நுழைஞ்சிருச்சுன்னு நம்ம நினைக்கும் போது மிகவும் சங்கடமாக இருக்குது. ஸோ பிரியமானவர்களே, எச்சரிக்கையாக இருப்போம். வேதத்தை நல்லா தியானிங்க. நீங்கள் இதில் எல்லாம் விடுபட்டு நல்ல ஆரோக்கியமான சத்தியத்தில் பலப்பட்டு நல்ல ஒரு பலனுள்ள விசுவாசியாக கண்மலையின் மேலே கட்டப்பட்ட தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும்னா அதிகமாக வேதத்தை கிரமமாக அதை கற்றுக்கொள்ள முனைப்பாக செயல்படுங்க. சும்மா வாசிச்சுட்டு போகாதீங்க. வேதத்தை நம்ம பிளைனாக சும்மா வாசிச்சுட்டு போகிறதுனால அது ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நமக்கு தரப்போகிறதில்லை. ஆண்டவர் அதை கவனித்து கேட்க சொல்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவனா கவனித்து கேட்க கடவன். நிறைய ஆண்டவர் ஊமை சொல்லும்போது சீசர்களுக்கு புரியலை. அதனுடைய விளக்கத்தை போய் கேட்குறாங்க. அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, உங்கள் காதுகள் பாக்கியம் உள்ளது அப்படிங்கிறார். சும்மா ஆண்டவர் ஊமையாக சொல்லும்போது எல்லாரும் தானே கேட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் வரல. எப்போது அதனுடைய உண்மையை நாம் தரவுகளை தெரிகிறோமோ அப்போது தான் அது பாக்கியம் உள்ளதாய் மாறுகிறது. அதுபோல் வேதத்தில் இருக்கிற உண்மையான விஷயங்களை, தரவுகளை நீங்கள் நுணுக்கமாக ஆராய்ந்து கற்றுக்கொண்டு ஒரு ஆரோக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன செய்யணும், வாழணும். அதுதான் உங்களை பாதுகாப்பு. அதுக்கு நீங்கள் வேதத்தை அனுதினம் வாசித்து அதை ஆழமாக தியானித்து அதை முறைப்படி கற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை வளர்த்துக்கொள்ளணும். முறைப்படி யார் வேதத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்க கூட சார்ந்து அவர்களிடத்தில் கற்றுக்கொள்ளணும். அப்படி கற்றுக்கொண்டு ஜெபத்தில் உறுதியாக இருந்தீங்கன்னா இது போன்ற மூட நம்பிக்கையிலிருந்து உங்களையும் பாதுகாத்து கொள்ள முடியும். இது போன்ற மூட நம்பிக்கைக்குள்ளே உழன்று கிடக்கிற மக்களையும் காப்பாற்றி உங்களால் என்ன செய்ய முடியும், கொண்டு வர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வெளிச்சத்தை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ.